श्रीलक्ष्मी वल्लभारम्भां विगणो मुनिमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरம்பராம். அஸ்மத்குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை 22/1/2025 அஷ்டமி திதி பகல் 2:53 வரை. அதன் பின் நவமி. சுவாதி நட்சத்திரம் இரவு 2:17 வரை. அதன் பின் விசாகம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. வாரசூலை வடக்கு. பரிகாரம் பால். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 வரை. பகல் 1:30 முதல் 3 வரை. மாலை 4 மணி முதல் 5 வரை. இன்று மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. பொதுவா ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம ராசி பலன் போகலாம். ராகு கால யமகண்டம் அப்படின்றது ராகு காலமாக இருக்கட்டும், யமகண்டமாக இருக்கட்டும், சூரிய உதயத்திலேருந்து நம்ம கணக்கு எடுத்துக்க வேண்டியது அவசியம். உதாரணம் சொல்லணுன்னா, இன்றைக்கி சூரிய உதயம் நீங்கள் இருக்கிற இடத்துல 6:20 உதயமாகுதுன்னா திங்கக்கிழமை 7:30 நம்ம பொதுவாக சொல்கிறோம். அப்போ 7:30 ஆரம்பிக்காது, 7:50 தான் ஆரம்பிக்கும், 9:20 தான் முடியும். ஒருவேளை சூரிய உதயம் 5:50 ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. 5:50 சூரிய உதயமாகுதுன்னா 7:09 7:20 ஆரம்பித்து 8:50 முடியும். இந்த ராகுகால யமகண்டம்ன்றது சூரிய உதயத்திலேருந்து தான் கணக்கிடணும். இன்னும் இதை பற்றி நிறைய விவரங்கள் பின்னால் நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது நம்ம இன்றைக்கி ராசி பலனை பார்க்கலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எழுதக்கூடிய திறமைன்றது இயற்கையாக இருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் தாமதமாகலாம். பணவரவு கொஞ்சம் தாமதமாகும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இருந்தாலும் பொறுப்புகளில் வேலை பளு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்க ஆதாயங்களை அதிகமாக பார்க்கலாம். அதே நேரத்தில் வேலையை முடிக்கிறதுக்கு மற்றவங்களோட தயவு உங்களுக்கு தேவைப்படும். கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு சில விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும். வருவாய் சுமாராக இருக்கும். பங்கு சந்தை வியாபாரத்தில் அதிக லாபம் பெற அன்றாட நிலவரங்களை கவனிப்பது நல்ல பலன் தரும். கலைத்துறையில் உள்ளோருக்கு சக ஊழியர்களால் சக நண்பர்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும். குடும்ப செலவு அதிகரிக்கும். பெண்களுக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் தோன்றக்கூடும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு தைரியமான மனநிலை எப்பயும் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் போக்கை அனுசரித்து சில வேலைகளை செய்து கொடுக்க நேரும். சொந்த தொழிலில் சுறுசுறுப்பாக இருப்பர். வாடிக்கையாளர்களின் உதவி நல்ல முறையில் இருக்கும். புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவர். கூட்டு தொழில் முயற்சியில் எதிர்பார்க்கும் லாபம் வந்து சேரும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பங்கு சந்தை வியாபாரத்தில் சிறிய முன்னேற்றம் காணப்படும். பங்குகள் வாங்கும் பொழுதும் அதன் ஸ்திரத்தன்மை ஆராய்ந்து வாங்குவது நன்மை தரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு சிறு பிரயாணங்கள் ஏற்படும். வெளியூர் செல்லும் வாய்ப்புகளால் பொருளாதார லாபம் கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் சந்தர்ப்பத்தை பெறுவீர். குடும்பத்தில் சீரான போக்கு காணப்படும். சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இராது. அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இன்று கொடுக்கல் வாங்கலில் திறமையாக செயல்பட்டு நிதானத்தை கடைபிடித்தால் எதிர்பார்க்கும் லாபத்தை எளிதில் அடைய முடியும். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு நல்ல மாற்றங்களை காண முடியும். அலுவலகத்தில் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கும். பொறுப்புகள் தேடி வரும். சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய உத்திகளை கையாண்டு சில காரியங்களை விரைந்து செய்யும் வாய்ப்பை பெறுவீர். கூட்டு தொழில் செய்வோர்கள்
எதிர்பார்க்கும் நல்ல திருப்பங்களையும் லாபத்தையும் அடைய முடியும். உங்கள் உதவியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நல்ல ஆலோசனையுடன் இன்று சில காரியங்களை சாதிப்பீர். பங்கு சந்தையில் பங்கின் தன்மை அறிந்து முதலீடு செய்வது இன்று நல்லது. ஸ்பெகுலேஷன் ஓரளவு ஆதாயம் தரும். கலைத்துறையில் உள்ளவர்கள் ஓயாமல் உழைக்க நேரலாம். குடும்பம் சீராக நடைபெறும். கடன் தொல்லைகளை திறமையாக இன்று சமாளிப்பீர். அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, கனிவாக பேசும் குணம் கொண்ட உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை நினைத்தபடி குறித்த நேரத்தில் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு பொறுப்புகள் தேடி வரும். வேலை பளு அதிகரிக்கும். சில விஷயங்களை திட்டமிட்டு செய்ய வேண்டி வரலாம். சிலருக்கு செல்வாக்கு உயரும். சொந்த தொழில் செய்பவர்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. தேவையான உதவியாளர்கள் தொழில்நுட்பம் அறிந்தவர்களை இன்று தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கூட்டு தொழில் செய்பவர்கள் சில நேரங்களில் கவனக்குறைவாக இருந்தால் பணியாளர்களின் தொல்லைக்கு ஆளாக நேரும். பங்கு சந்தை நல்ல முறையில் நடைபெறும். கலை, இசை, ஓவியம், நாட்டியம் துறையை சார்ந்தவர்கள் புதிய ஒப்பந்தங்களால் புகழும் பொருளும் பெற வாய்ப்புண்டு. இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் மெல்ல மாறும். குடும்பத்தில் சீரான போக்கு இருக்கும். பெண்கள் தாய் வழி உறவுகளின் உதவியால் மகிழ்ச்சி அடைவர். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் பரபரப்பு காணப்படும். சக ஊழியர்களின் வேலையும் சேர்த்து செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சொந்த தொழில் செய்வோர்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகள் ஓரளவு நிறைவேறும். இருந்தாலும் வருமானம் சுமாராகவே காணப்படும். கூட்டு தொழில் நல்ல முறையில் நடைபெறும். வழக்கமான லாபத்திற்கு குறைவிராது. பங்கு சந்தை வியாபாரத்தில் பெரிய லாபம் என்று தென்படாது. உரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்பட்டால் பலன் கிடைக்கக்கூடும். மாணவ மாணவிகள் மகிழ்ச்சி தரும் செய்திகளை கேட்பர். கலைத்துறையில் உள்ளவர்கள் குழந்தைகளுக்காக கல்விக்காக பண உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். சக கலைஞர்களுக்கு உதவுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கூடும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை இருந்தாலும் பெரிய பாதிப்பு இராது. புதிய திட்டங்களால் அதிக வருமானத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை அடைவர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர். சில விஷயங்களில் மற்றவர்களின் உதவி தேவைப்படலாம். எதிர்பாராத ஒரு விஷயம் இன்று நடைபெறும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒருவரின் அருமையான சந்திப்பு நிகழக்கூடும். மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று பேசி முடிக்க வாய்ப்புண்டு. வடதிசையில் இருந்து வரும் தகவல், தொலைபேசி மூலம் வரும் தகவல் ஒரு நல்ல செய்தியை அறிவிக்கும். உத்தியோக ரீதியான விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் இராது. மேலதிகாரிகளின் அரவணைப்பு ஆதரவு சிலருக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கனவுகள் நனவாகும். பழைய வாகனங்கள் அல்லது பழைய பொருட்களை மாற்றி நூதனமான பொருட்கள் வாங்கும் வாய்ப்பை சிலர் பெறுவீர். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஆதாயம் தரக்கூடிய செய்திகள் தேடி வரும். மாணவ மாணவிகள் போட்டி பந்தயங்களில் பரிசும் பாராட்டும் வெற்றியும் பெறுவர். குடும்பத்தில் பெண்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடைபெறுவதால் மனக்கசப்புக்கள் நீங்கக்கூடும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, நீதி நெறியில் அதிக பற்றும் துடிப்பும் கொண்டு இன்று நீங்கள் செயல்படுவீர். இருந்த போதிலும் சில விஷயங்களில் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. சுலபமாக முடியும் என்று எண்ணிய ஒரு வேலை அதிக முயற்சியின் மூலம் செய்ய வேண்டி வரலாம். உத்தியோகத்தில் உள்ளோர்களுக்கு மற்றவர்களின் பணியும் சேர்த்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்கள் அவசரம் கருதி சில காரியங்களை செய்ய வேண்டி வரும். கூட்டு தொழில் வழக்கம் போல் இருக்கும். பங்கு சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் இன்று கிடைப்பது சற்று சிரமம். பழைய பங்குகளை விற்பதை தவிர்க்கலாம். கலைத்துறையில் உள்ளோர்கள் சில விஷயங்களில் நிதானமான போக்கை கடைபிடித்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் இலக்கை நோக்கி நீங்கள் செல்ல முடியும். குடும்பத்தில் சொத்து பிரச்சனை ஏற்பட வாய்ப்புண்டு. வார்த்தைகளில் கவனம் தேவை. அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, நிரம்ப பேச்சாற்றல் மிக்க நீங்கள் இன்று சில விஷயங்களை நிதானமாக பேசுவது நல்லது. நண்பர்களின் ஒத்துழைப்பு இருந்தாலும் எடுக்கும் முயற்சியில் தாமதங்கள் தவிர்க்க இயலாது.
உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு அலுவலக பணியின் நிமித்தம் வெளியூர் செல்லும் நிலை ஏற்படலாம். அலுவலக பொருட்களை பாதுகாக்க வேண்டியது அவசியம். கவனக்குறைவாக இருந்தால் சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரும். சொந்த தொழில் செய்வோர்கள் பழைய வாடிக்கையாளர் மூலம் புதிய அறிமுகங்களை பெறுவீர். கூட்டுத்தொழில் வியாபாரம் சராசரி லாபம் இருக்கும். பங்கு சந்தை வியாபாரத்தில் முக்கிய பங்குகளை வாங்குவதில் கவனம் செலுத்துவது நல்லது. ஸ்பெகுலேஷன் ஓரளவு அனுகூலம் செய்யும். குடும்பத்தில் சுமூகமான போக்கு தென்படும். அன்புள்ளம் கொண்ட தனுர் ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் சிறு தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. நீங்கள் எதிர்பார்க்கும் நபர்கள் உங்கள் கண்களில் தென்படாமல் போகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அவசரப்பட்டு பேசிய பேச்சால் சிறு பிரச்சனையை சந்திக்க நேரும். சொந்த தொழில் செய்வோர்கள் வாடிக்கையாளர்களின் முக்கியமான வேலை ஒன்றை விரைந்து முடிக்க வேண்டி வரலாம். கூட்டுத்தொழில் வழக்கமான லாபம் குறைவின்றி நடைபெறும். பங்கு சந்தையில் அதிக லாபம் பெற ஓரிரு நாட்கள் பொறுமை காப்பது நல்லது. கலைத்துறையில் உள்ளோருக்கு பெரிய மாற்றங்கள் எதுவும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. குடும்பத்தில் சிறு சிறு கடன் பிரச்சனை உங்கள் திறமையால் சமாளிக்கப்படும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, முன் யோசனையுடன் செயல்பட்டு திட்டமிட்டு நடந்தால் சில பிரச்சனைகளை தீர்க்க முடியும். கவனக்குறைவாக இருந்தால் தேவையற்ற சச்சரவுகள் தேடி வரக்கூடும். நிறைவு பெறாத விஷயங்களை விரைந்து முடிக்க உங்களுக்கு சில நபர்களின் உதவி தேவைப்படலாம். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு மாற்றங்கள் ஓரளவு அனுகூலம் செய்யும். கூட்டுத்தொழில் செய்வோர்கள் வங்கியில் எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கப் பெறுவர். பங்கு சந்தையில் ஸ்திரமான சூழ்நிலை காணப்படும். எனவே புதிய பங்குகளை வாங்க முற்படுவீர். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு புதிய மனிதரின் அறிமுகம் திருப்பத்தை தரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை கூடி பேசி சுமூகமாக இன்று நீங்கள் சரி செய்வீர். பெண்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தமாக இருந்த பிரச்சனை தீரும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, பல செயல்கள் உங்கள் விருப்பம் போல் இன்று தொடர்ந்து நடைபெறுவதால் உங்கள் மனதில் இன்று உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கலாம். சில விஷயங்கள் பாதியில் நிறுத்தி இருந்தால் அந்த பணியை மீண்டும் தொடர வாய்ப்புண்டு. சொந்த தொழில் செய்வோர்கள் நவீன கருவிகள் வாங்கி தொழிலை விரிவாக்கம் செய்ய முயற்சிப்பீர். கூட்டுத் தொழில் நன்றாக நடைபெறும். தொழிலை விஸ்தரிப்பதை பற்றி மற்றவருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நன்மை தரும். பங்கு சந்தை வியாபாரம் எதிர்பார்க்கும் லாபம் தரும். கலைத்துறையில் உள்ளோர் புதிய திருப்பங்களை சந்திப்பர். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறு சிறு கவனக்குறைவால் மேலதிகாரிகளின் கேள்விக்கு ஆளாக நேரலாம். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு சூழ்நிலைகள் வேலை பளுவை அதிகரிக்க வைக்கும். ஓய்வின்றி உழைக்க நேரும். கூட்டுத்தொழில் செய்வோர்கள் கணக்கு வழக்குகளில் தவறு ஏற்பட்டு மற்றவர்களின் கேள்விக்கு ஆளாக நேரலாம். கணக்கு வழக்குகளை இன்று கவனமாக பராமரிப்பது நல்லது. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்ய மற்றவருடன் கலந்து ஆலோசிப்பீர். பங்கு சந்தையில் எதிர்பார்க்கும் லாபத்திற்கு குறையிராது. புதிய நபர்களின் ஆலோசனை பலன் தரும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் தீவிர முயற்சியால் சில பெரிய மனிதர்களை சந்திப்பர். பண வரவு திருப்தி தரும். குடும்பத்தில் சிறு சிறு கடன் தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சரி செய்யும் வாய்ப்பை நீங்கள் இன்று பெறுவீர். 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.